நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போர்க்களத்தில் சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண் முன்னே நின்று சிரித்துக் கொண்டிருக்க, அவன் தலையை வெட்டி எடுத்து தாயின் காலடியில் உருட்டாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். இந்த மரணத்தை வெல்ல நான் செல்கிறேன். என் தாயையும் தாய் நாட்டையும் எந்த பகடைக்கு பிறந்தவனும் தொட முடியாது என்று எதிரிகளை கிழித்து செங்குருதி குடைத்து அறிவிக்கப் போகிறேன். என்னோடு வரப்போவது யார்? என்னோடு சாகப்போவது யார்? மரணத்தை தாண்டி என்னோடு வாழப்போவது யார்?